ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஜாப்பை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஜாபை நீங்கள் வந்து பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் உங்களுக்கு இன்கம் மந்த்லி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ₹1 கூட நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணால் நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ் அடையலாம், நிறையா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே ஃப்ரீ தான். இதில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர், ஹவுஸ் ஒய்ஃப், ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு டேரெக்டாக அட்மினை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மந்த்லி ஒரு நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் உள்ளே வரலாம். வாக்காளர் அட்டை உங்கள்கிட்ட தொலைஞ்சி போச்சு, இல்லைனா நான் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு இன்னும் என்னோடய கைக்கு வரலை அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு பிவிசி ஓட்டர் ஐடி எப்படி வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓட்டர் ஐடி போஸ்ட் மூலமாக வந்துடும், உங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது டூப்ளிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், யார் வேணால் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி A to Z இந்த வீடியோவில் நான் வந்து லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் லைவ் டெமோவோட. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது, எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ டூப்ளிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு NVSP அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய லிங்க் nvsp.in, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாட்டத்தில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் டாப்லேயும் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். இதில் எதை வேணால் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த பேஜ் தான் வரும். இது நீங்கள் வந்து மொபைல்லேயும் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட், ரிஜிஸ்டர் ஆஸ் என் யூசர் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழே பாட்டத்தில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற செக்ஷன் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்சாவை ரைட் ஹேண்ட் சைடு தூக்கி போட்டு சென்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கேப்சா போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்த கேப்சாவை நீங்கள் அதில் போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். இதில் ஐ ஹவ் எபிக் நம்பர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அதாவது எபிக் நம்பரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு வேலிட் இமெயில் அட்ரஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. மூணாவது உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வைக்கணுமோ அந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு சம் கண்டிஷனில் இருக்கணும், அதாவது பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கேரக்டர் இருக்கணும் கண்டிப்பாக. அதில் 0 to 9 அந்த வேல்யூ எதனா இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும் A to Zக்குள்ளே. இந்த 6 கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா, கண்டிப்பாக இப்படி இருந்தால் தான் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்கும், இல்லைனா இன்வேலிட் ஆயிரும். ஓகே, அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்னோடய யூசர் நேமை கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய யூசர் நேம் என்னோடய மொபைல் நம்பர் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் என்னோடய யூசர் நேமுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே லாகின் ஆயிரும். கேப்சா வந்து கொடுத்துக்கலாம். கேப்சா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கேப்சாக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரீஃப்ரெஷ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கேப்சா வந்து மாறும், அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. அதிலே லாக் அவுட் ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ மை ப்ரொஃபைல் போய் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில் இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சிருக்கிற டீட்டெயில் வர இருக்கும். ஏன்னா எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஹோம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சரி, ஹோம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்ட் ஹோம் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதன் மூலமாக அப்ளை பண்ணலாம். கீழே ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதன் மூலமாக அப்ளை பண்ணலாம். 2ல் எதில் அப்ளை பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாட்டத்தில் கீழே உள்ளதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கா இல்லைனா ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கான்னு இருக்குது. நான் செல்ஃப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா
லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற விரும்புகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 001 நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இது இப்படியும் ஃபில் பண்ணலாம், இன்னொரு மெத்தட்லேயும் ஃபில் பண்ணலாம். அதையும் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து எதுவுமே கரெக்ஷன் பண்ணணும், எதுவுமே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து ஃபில்லிங்லேயே தான் இருக்கும். செல்ஃப் அப்படிங்கிறத கொடுக்கும்போது உங்களோட டீட்டெயிலை கொடுக்கும்போது ஓகேங்களா, ஆல்ரெடி உங்கள் எபிக் நம்பர்லாம் கொடுத்துருப்பீங்க. அதனால் எல்லாமே அதை வந்து கெட் பண்ணி இதில் எடுத்துக்கும் ஓகேங்களா. இதில் நீங்கள் எதுக்கு இந்த நகலை அட்டை விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. எந்த ரீசனுக்காக இதில் வந்து இது வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி மிஸ் ஆகிருக்கலாம். ஐ டோ நாட் ரிசீவ் மை ஓட்டர் ஐடி அது கொடுக்காதீங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகாது. மிஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா டேமேஜ் ஆகிருக்கலாம். இப்படிங்கிற மாதிரி எதனா ஒரு ரீசன் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போது டேமேஜ்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். டாட் வைக்கலாமான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் ஆகுதான்னு தெரியல, நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஓட்டர் ஐடி எப்படி வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. காமன் சர்வீஸ் சென்டர், அதாவது இ-சேவை இதில் போய் வாங்கிடுறீங்களா, இல்லைனா பிஎல்ஓ ஆஃபீஸில் பிஎல்ஓ அவங்ககிட்ட போய் வாங்கிடுறீங்களா, இல்லைனா போஸ்ட் மூலமாக வாங்கிடுறீங்களான்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு 2வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பெட்டர். எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை, வீட்டுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இடம், உங்களோட ஊரை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. தேதி அதிலே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள என்ன தேதியோ அந்த தேதி அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கீழே உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணிக்கோங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள கேப்சாவை கொடுக்குற அப்படியே வந்து பார்த்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சாவை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, கேப்சா பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா பாடத்தில் சமர்ப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எரரா சாரி, இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு மை கார்டு வாஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ ஓகே ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். சமர்ப்பிக்க அப்படிங்கிற கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் ஐடி அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்டர் ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்க இடத்துல உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடியை பேஸ்ட் பண்ணிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்கு சப்மிட் பண்ணீங்க, உங்களோட இது பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஷோ ஆகிட்ருக்கோம். அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. அதுக்கான டீட்டெயிலாம் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்துகிட்டு இருக்கும். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்க, இதில் ட்ராக் பண்ணுறது அதன் மட்டும் இல்லாமல் இந்த மூலமாகவும் பண்ணலாம். ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் ஃபஸ்ட்லேயே ஹோம் பேஜில். அதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு என்டர் ரெஃபரன்ஸ் ஐடி கேட்கும். அதிலே உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடியை போட்டு ட்ராக் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. இப்போ லெஃப்ட்டில் உள்ள மூலமாக அப்ளை பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணியும் சேம் ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ணுறது. கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 001 ஃபார்ம் நம்பர் 001 இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயுமே செல்ஃபா ஃபேமிலிக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இதில் வந்து உங்களோட அதை வந்து எதை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பிவிசி ஓட்டர் ஐடியாக உங்களோட வீட்டுக்கு கொரியர் மூலமாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய்.